வீரகேசரி பத்திரிகையில் 78வது பிராந்திய சுகாதார மாநாடு கொழும்பில் ஆரம்பமானது என்பது தலைப்பு. அதேபோல தினகரன் பத்திரிகையில் தெற்கு தென்கிழக்காசிய பிராந்திய தலைவராக அமைச்சர் நலிந்த தெரிவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான 78வது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிராந்திய மாநாடு நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் ஆரம்பமானது. தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கான உலக சுகாதார அமைப்பின் 78வது பிராந்திய மாநாடு கொழும்பில் நாளை புதன்கிழமை வரை இடம்பெறவிருக்கின்றது. எனவே உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அத்னாம் கெப்ரியேஸ், தென்கிழக்கு ஆசியாவுக்கான உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிராந்திய பணிப்பாளர் கத்ரினா பொஹ்மே, அதே போல 8 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் மற்றும் 2 நாடுகளைச் சேர்ந்த முக்கியமான சேர்ந்த தூதுவர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் இந்த அமர்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். வலுவான ஆரம்ப சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமைக்கால வாழ்க்கை மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு எதிராக போராடுவது ஆகியவை 78வது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் கலந்துரையாடும் முக்கிய விடயங்களாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார நிதியை விரைவுபடுத்துவது மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது குறித்து சுகாதார அமைச்சர்கள் மற்றும் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் விரிவான கலந்துரையாடல்களை நிகழ்த்தி முடிவுகளை எட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிராந்திய மாநாடு முக்கிய சுகாதார பிரச்சினைகள் குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றும் என்றும் முன்னைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது அனைத்து மக்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதையே பிரதான நோக்கங்களாக கொண்டிருப்பதாகவும் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கங்களை பற்றிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. இந்த மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயசித அவர்கள், எனவே நாங்கள் உலக சுகாதார பாதுகாப்புக்காக போராட வேண்டியிருக்கிறது, அனைவரும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டிய காலம் இருக்கிறது, எனவே அதனை அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். அவர்தான் இந்த 78வது பிராந்திய சுகாதார மாநாட்டினுடைய தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல டெட்ரோஸ் அத்னாம் அவர்களும் தெரிவித்த முக்கியமான விவகாரம் யானைக்கால் நோய், அதே போல உள்ளிட்ட பல நோய் நிலைமைகளை துரத்தி அளித்த இல்லாது செய்த நாடாக இலங்கை பெருமை கொண்டிருக்கிறது. அதே போல உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய கொள்கை திட்டங்கள் உள்ளிட்டவற்றை முதல் முறையாக தெற்காசியாவிலே அறிமுகப்படுத்திய அல்லது அமுல்படுத்திய நாடு, முழுமையாக வேலை திட்டத்தை நிறைவு செய்த உலகின் முதலாவது நாடு என்ற பெருமை எல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது. இலங்கையினுடைய சுகாதாரத்துறை உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகிறது. அதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கங்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் டெட்ரோஸ் அத்னாம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போல உலக சுகாதார அமைப்பினுடைய உலக சுகாதார திட்டங்களில் எப்போதுமே இணைந்து செயற்படுகிற நாடாக இலங்கை காணப்படுகிறது. எனவே அந்த வகையில் தொடர்ந்தும் ஆரம்ப சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் இலங்கை தொடர்ந்தும் எங்களோடு செயற்படும் என நம்பிக்கை இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இலங்கையினுடைய இந்த ஆரம்ப சுகாதாரம், அதே போல பிரசவத்தின் போதான சிகிச்சை நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்துக்குமான விடயங்கள் இலங்கை துரிதவதியாக உயர்மட்டத்தை அடைந்து வருகிறது. எனவே அதில் தொடர்ச்சியாக நன்மைகள், அதே போல திட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி இதில் கலந்துரையாடப்படும் என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே உலக தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளினுடைய பிராந்திய நாடுகளினுடைய 78வது சுகாதார மாநாடு கொழும்பில் நேற்று ஆரம்பமானது. இன்று இடம்பெறுகிறது, நாளை வரை இடம்பெறப் போகிறது. பல முக்கியமான விடயங்கள் இதன் போது சுகாதாரத்துறை சார்ந்த விடயங்கள் ஆராயப்பட போகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருந்திருப்பதை நாங்கள் காணலாம்.